அன்பான தமிழர்களுக்கு மே 17 இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். சிவந்தனுடைய இந்த நீண்ட ஒரு நேர்மையான போராட்டம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் இங்கே தெற்காசிய பிராந்தியத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், மேற்குலகங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கையை நோக்கி முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே ஒன்றிணைத்து தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுது தமிழீழ விடுதலையானது, அந்த போராட்டமானது சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட்டதோ அந்த சமயங்களிலே நாம் சர்வதேச நோக்குடன் மட்டுமே இந்த பிரச்சனையை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இது வெறும் இலங்கை அரசாங்கத்தை சம்பந்தப்படுத்தியதோ, வெறும் சிங்கள பேரினவாதத்தை சம்பந்தப்படுத்தியதோ மட்டுமல்லாமல் 20 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள் தமிழீழ படுகொலையை நடத்தி முடிப்பதற்கு துணை நின்றார்கள் என்கின்றதன் அடிப்படையிலே நாம் ஒரு காலநிலையை இந்த நாடுகளினுடைய செயல்பாடுகள் நூடாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சிவந்தனுடைய இந்த உண்ணாநிலை போராட்டம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. என்னவென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஒலிம்பிக் பார்ப்பதற்காக லண்டன் மாநகரில் வரும் பொழுது நாம் எதற்காக போராடுகிறோம், நமக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை அனைத்து மக்களுக்கும் மிக எளிதாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சமயம் இது. அந்த சமயத்தில் சிவந்தனை போல ஒரு போராளியாக இருக்கக்கூடிய ஒருவர் தொடர்ச்சியான ஒரு உண்ணா நிலையை சமரசம் என்று எடுத்துக்கொண்டும் பொழுது, மாபெரும் மக்கள் தொகை அவரது போராட்ட களத்தில் மையம் கொள்ளும் பொழுது, உலகம் ஒலிம்பிக்கு என்ன முக்கியத்துவத்தை அளிக்கிறதோ அதே அளவிற்கு முக்கியத்துவத்தை இதற்கும் அளிக்க வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகுவதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை போலத்தான் திபெத்திய மாணவர்கள், திபெத்திய போராளிகள் போராடினார்கள். சீனாவில் நடந்த ஒலிம்பிக் போராட்டத்தின் போது திபெத்திய விடுதலை என்பது ஒரு முன்னணி செய்தியாக மாறியதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அப்படியாக ஒன்று இது மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதற்கான போராட்டங்களையும் நாங்கள் இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் சில தகவல்களை உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். புலம்பெயர் தமிழ் சமூகமும் தமிழ்நாட்டு தமிழ் சமூகமும் இரண்டும் ஒரு சேர இந்த பிராந்தியத்திலே எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், சவால்களை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொகுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் எங்களது ஆராய்ச்சியின் ஊடாக சில தகவல்களை நாங்கள் தொகுத்து இருக்கின்றோம். அதை நாம் கவனித்து பார்ப்பது என்பது மிக அவசியமான ஒன்றாக அமைகிறது. அதாவது, போர் நடந்து கொண்டிருப்பதற்கு முன்பாக 2007 இந்தியா இலங்கையில் பெருமளவிற்கு முதலீடு செய்யக்கூடிய அதே சமயத்தில் ஒரு வர்த்தகத்தை அங்கே நடத்துவதற்கான அந்த சந்தையை திறந்துவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருந்தது. இது 2007 இதற்கான முயற்சிகள் பெருமளவிற்கு முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கான ஒரு நகலை உருவாக்கினார்கள், ஒரு வரையறை உருவாக்கினார்கள். அந்த வரையறையை செபா என்று சொல்கிறார்கள். அதாவது CEPA, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்று சொல்கிறார்கள். இதை இலங்கை கையெழுத்திட வேண்டும் என்று இந்தியா வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. 2007 இலங்கை இதனை மறுத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சந்தையை திறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் எல்லாம் இந்த போரின் பொழுதும் அல்லது இலங்கை அரசாங்கத்திலும் தொடர்ச்சியாக துணை புரிந்து வந்தார்கள். குறிப்பாக ஏர்டெல் என்கின்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி நிறுவனம் என்பது மிகப்பெரிய தொகையை போர் நிதியாக அளித்ததாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்தையும் அளித்திருக்கிறார்கள். இதற்கான தகவல்களை நாங்கள் முன்பே உங்களிடத்தில் பகிர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது நிகழக்கூடியது என்னவென்றால், இந்த போர் நடந்ததற்கு பிறகாவது இலங்கை அந்த செப்பா ஒப்பந்தத்தை கையெழுத்திடும் என்று இந்தியா எதிர்பார்த்தது. அதை எதிர்பார்த்து 2010 தென்கொரியாவிற்கு நடத்துவதாக அதனுடைய அதிபருக்கு உறுதி அளித்திருந்த பாலிவுட் திரைப்பட விழா என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு திரைப்பட விழாவை, ஆசியாவினுடைய மிக முக்கியமான ஒரு திரைப்பட விழாவை இலங்கைக்கு இறுதி நேரத்தில் மாற்றி அமைத்தது. அந்த திரைப்பட விழாவினுடைய மிக முக்கியமான அங்கம் என்றால், அந்த விழா பரிசு கொடுத்ததற்கு அடுத்த நாள் நிகழக்கூடிய அந்த பொருளாதார ஒப்பந்த, வணிக ஒப்பந்தங்கள், வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான ஒரு நிகழ்வு. அதுதான் மிக மிக முக்கியமான நிகழ்வு. அதற்கு முதலாகத்தான் இந்த திரைப்பட விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. நான் வெளியிருந்து பார்ப்பவர்கள் வெறும் திரைப்பட விழாவாக தெரியும். ஆனால் உண்மையாக அது வர்த்தக நலன்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவை இறுதி நேரத்தில் இலங்கைக்கு மாற்றியது. அந்த சமயத்தில் என்னவென்றால், இலங்கை நடந்த ஒரு இனப்படுகொலையை பற்றியான விவரங்கள் அடக்கிய டப்ளினுடைய தீர்ப்பாயம் வெளிவந்து விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சமயத்தில் இலங்கை அரசை ஒரு பின்னுக்கு நகர்த்த வேண்டிய சமயத்தில் தான் இந்த விழாவை இந்தியா இங்கு கொண்டு வந்தது. இதனுடைய அடிப்படை நோக்கமாக என்னவென்றால், இலங்கையை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியிலிருந்து வெளியெடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல,
அதற்கு இந்த செப்பா என்கின்ற ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட வைக்க வேண்டும் என்பதுதான். இலங்கையிலே 3, 4, 5 தேதிகளில், அதாவது 2010 ஜூன் 3, 4, 5 தேதிகளில் இந்த விழா நடக்கிறதாக இருந்தது. திரைப்பட விழாவும் அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தங்கள் நடப்பதாக இருந்தது. இதை கொடுப்பதன் மூலமாக அது இலங்கை செப்பா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்பது, அது ஜூன் 8ஆம் தேதி 2010 ராஜபக்ஷ இந்தியாவிற்கு வந்து அதை கையெழுத்திடுவதாக திட்டம் இருந்தது. ஆனால் 3, 4, 5 தேதிகளில் தமிழர்களுடைய மாபெரும் எதிர்ப்பால் திரைப்பட விழா தோல்வியில் முடிந்தது. அதே போல அந்த முதலீட்டு நிகழ்வும் தோல்வியில் முடிந்தது. ஆனால் அதே சமயத்தில் ராஜபக்ஷ இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாதிகளை செப்பா ஒப்பந்தத்திற்கு எதிரான போராட்டங்களை உருவாக்கி அதில் கையெழுத்திட முடியாது என்று அழகாக தவிர்த்துவிட்டார். இதில் தோல்வியடைந்த இந்தியா இதற்கு பிறகு எப்படி நகர்த்துவது என்று இருந்தது. இந்த செப்பாவின் பின்னால் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இந்திய தொழில் கூட்டமைப்புகள் இருக்கின்றன. 2 மிகப்பெரிய தொழில் கூட்டமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று ஃபிக்கி என்று சொல்லக்கூடிய FICCI இந்த நிறுவனம் ஒன்று, இன்னொன்று CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்வார்கள். இந்த 2 நிறுவனங்களும் 2 கூட்டமைப்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக முரண்பட்டு நிற்கக்கூடிய போட்டியிடக்கூடிய அமைப்புகள். இதிலே இலங்கைக்கான ஒப்பந்தத்தை போடுவதற்கான வேலைகளை முனைப்புகள் எடுத்தது FICCI என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம். இதனுடைய தலைவராக இருப்பவர் ஏர்டெல் நிறுவனத்தினுடைய நிறுவனர். இந்த நிறுவனம் தான் முதலில் முயற்சி செய்தது 2010 தோல்வியுற்றது. இதற்கு பின்பாக இந்த CII என்கின்ற நிறுவனம் இந்த முயற்சியை முன்னெடுத்தது. அதற்கான வேலைகளை சத்தமில்லாமல் வெளியே தெரியாமல் நகர்த்த ஆரம்பித்தது. அதற்கான ஒரு விழாவை ஏற்பாடு செய்வதாக இருந்தது. இந்த சமயத்தில் இந்த விழாவை ஆகஸ்ட் மாதம் 4, 5, 6 தேதிகளில் 2012 நடத்துவதாக CII திட்டமிட்டிருந்தது. இது வெளியில் அறிவிக்கப்படாமல் வைக்கப்பட்டிருந்தது. இதில் இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த 108 நிறுவனங்களை, தொழில் நிறுவனங்களுடைய முதலீடுகளை அங்கு செய்வதற்கான வேலைகளை CII செய்த அதே நாளில் அந்த CII-யுடன் இணைந்து முதல் முறையாக FICCI-யும் இணைந்து CEO ஃபாரம் என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபர்களுடைய, மாபெரும் தொழில் அதிபர்களுடைய ஒரு கூட்டுக்குழு, 8 நபர்கள் கூட்டுக்குழுவை தலைமை தாங்கி FICCI-யினுடைய தலைவர், ஏர்டெல்லினுடைய தலைவர், அவர் அந்த இலங்கைக்கு விஜயம் செய்வதாக இந்த திட்டங்கள் இருந்தது. ஆனால் இதற்கு இலங்கை ஒருவேளை இந்த செப்பாவை கையெழுத்திடுமா அப்படி என்கின்ற சந்தேகம் இருந்தது. இதில் என்னவென்றால், முதலீடுகளை இந்தியா செய்யும், அதற்கு பதிலீடாக இலங்கை தன்னுடைய சந்தையை இந்தியாவிற்கு திறந்துவிட வேண்டும். இதுதான் சண்டை. முதலீடை இலங்கை ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் சந்தையை திறந்துவிட மறுக்கிறது. அதனால் இந்தியா முதலில் என்ன செய்தது, ஒரு விழாவை அங்கே ஏற்பாடு செய்து இலங்கை காப்பாற்றுவதாக சொல்லி செப்பாவில் கையெழுத்திட சொன்னது நடக்கவில்லை. இப்பொழுது என்ன பண்ணுறது, இதற்கு ஒரு வேறு வகையான திட்டத்தை வடிவமைத்திருந்தார்கள். இதனுடைய பின்புலத்தை, இதனுடைய நிகழ்வை நாம் பார்ப்போம். என்னவென்றால், இந்த சமயத்திலே ஒரு ஜூன் மாதத்திலே இந்தியாவிலே ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. புலிகள் மீதான தடையை நீட்டிக்கிறது என்று உள்துறை அமைச்சகம் அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் முதன்முறையாக மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை அனைத்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். அது என்னவென்றால், தமிழீழ தேசிய தலைவரின் புகைப்படத்தையோ அல்லது விடுதலை புலிகளுடைய படங்களையோ பயன்படுத்துவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்திருந்தது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் என்கின்ற விவரங்கள் இல்லாமல் ஒரு மிரட்டல் தோரணையில் ஒரு அறிவிப்பு வெளிவந்திருந்தது. இது உள்துறையிலிருந்து வெளிவந்தது என்றால், உள்துறை நடத்துவது சிதம்பரம் அவர்கள். இந்த சமயத்தில் இதற்கு சற்று முன்னதாக பிரணாப் முகர்ஜி அவர்களை ஜனாதிபதியாக வேட்பாளராக முன்மொழிய வேலையை திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் செய்தார். பிரணாப் முகர்ஜிக்கும் சிதம்பரத்திற்கும் உள்ள போட்டியை உலகம் அனைவருமே அறிந்த ஒன்றுதான். இதிலே பிரணாப் முகர்ஜியை இவர் முன்னிறுத்துகிறார் என்பதே நமக்கு சந்தேகமாக ஒன்று இருந்தது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்த புலிகள் மீதான தடை வந்தது. இது இரண்டும் பார்க்கும் பொழுது ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் இருப்பதாக இருந்தது. பிரணாப் முகர்ஜி ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நிற்கக்கூடிய நிகழ்வு நகர்ந்த பிறகு அவர் பொறுப்பு வகித்திருந்த நிதித்துறை என்பது காலியாகியது. அந்த இடம் அது யார் அந்த இடத்தை நிரப்பப் போகிறார்கள் என்கின்ற பிரச்சனை இருந்த பொழுது அதற்கு சரத் பவார் போட்டியிடக்கூடிய வேலையையும் காங்கிரஸில் ஒரு உரசலை உருவாக்கினார். அதுவும் நிகழாமல் போனது. ஆனால் இந்த சமயத்தில் நடந்த சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில், அதாவது மே மாதத்திலிருந்து இந்த ஜூலை இறுதி வரை நடந்த சில நிகழ்ச்சிகள் நாம் தொகுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று என்னவென்றால், இந்த ஜூலை மாதம் இறுதியிலே இந்தியாவினுடைய IOCL என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவர்கள் தான் இலங்கையிலே பெட்ரோலியத்தை விற்கிறார்கள்.
இவர்கள் 20,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டை அங்கீகரிக்கிறார்கள். இதற்கான செய்தி ஜூலை மாதம் வெளிவருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த டெசோ என்கின்ற ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு கூட்டத்தை திமுகவினுடைய தலைவர் அறிவிக்கின்றார். இது நிகழ்வது நமக்கு மே மாத இறுதிகளில் நாம் நிகழ ஆரம்பிக்கின்றோம். மே மாத இறுதியோ ஜூன் மாதத்தில் நிகழ ஆரம்பிக்கின்றது. இதில் அவர் ஒரு கோரிக்கையாக தீவிரமான ஒரு அரசியலை முன்வைப்பதாக அவர் தனித்தமிழ் இடத்தை முன்னிறுத்தி நாங்கள் ஐநா வாக்கெடுப்பை கேட்க சொல்லி நாங்கள் இந்த டெசோ மாநாட்டை கூட்டுவோம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு தீவிரமான ஒரு போக்கை காண்பிப்பது போல நிகழ்கிறது. இதற்கு பிறகு இது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அறிக்கை வெளிவருகிறது. புலிகளை தடை செய்கிறோம் என்றும் அதை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றும் ஒரு அறிக்கை வெளிவருகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் இந்த ஒப்பந்தங்கள், வணிக ஒப்பந்தங்களுக்கான வேலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதே சமயத்திலே உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் சென்னை வருகிறார். சென்னை வரும்பொழுது யாருக்கும் அறிவிக்காத ஒரு சந்திப்பாக அவர் கருணாநிதியை சந்திக்கின்றார். கருணாநிதியை சந்தித்த பொழுது அவர் கருணாநிதி சந்தித்து போன மாலையிலே கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். டெசோ மாநாட்டிலே தமிழ் ஈழத்தை நாங்கள் வலியுறுத்த மாட்டோம் என்று ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். பொதுவாக ஒரு குறிக்கோள் அல்லது ஒரு கோரிக்கையை மாநாட்டில் வைக்கவில்லை என்கின்ற பொழுது அதை சமாளிக்கத்தான் பார்ப்பார்கள். அதுவும் கருணாநிதியை போன்றவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்கள். அதான் அவருடைய பங்கானால் இது வெளிப்படையாக அறிவித்தது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. இதை ஏன் அவர் வெளிப்படையாக விரிக்க வேண்டும் என்கின்றதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த சில சமயங்களில் நமக்கு ஒரு சில செய்திகள் வருகிறது. டெசோ மாநாடு என்பது விழுப்புரத்தில் நடக்கவில்லை, அது சென்னையில் நிகழப்போகிறது என்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த டெசோ மாநாடு என்பது ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்பது அல்ல, ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது என்று அறிவிக்க வருகிறது. இதற்கு எதுக்குமே ஆகஸ்ட் 12ஆம் தேதி எதற்காக மாற்றி வைக்கப்பட்டது என்பதை பற்றியான விவரங்கள் நமக்கு கிடையாது. ஆனால் இது பற்றின அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக மாறுகிறார். உள்துறை அமைச்சராக இருந்தார், அவர் நிதியமைச்சராக மாறுகிறார். இப்பொழுதுதான் இந்த சமயத்தில் தான் நமக்கு விரிவான ஒரு திட்டம் வெளிப்படையாகிறது. என்னவென்றால், இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு செய்தியை இந்திய அரசாங்கம் முன்வைக்கிறது. அதாவது புலிகளை ஆதரிக்கக்கூடியவர்களை நாங்கள் புலிகளை ஒடுக்குகின்ற வேலைகளை செய்கின்றோம். அது ஒரு புறம். இன்னொரு புறம் தமிழகத்தில் கூடிய பெரிய கட்சியை வைத்து நாங்கள் தனித்தமிழிடம்தான் தீர்வு என்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறோம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதற்கான ஒரு மிரட்டல் தோரணையை உடைய ஒரு செய்தியைத்தான் இந்திய அரசாங்கம் முன்வைத்தது. குறிப்பாக ப. சிதம்பரமும் கருணாநிதியும் இணைந்து இந்த திட்டத்தை முன்வைத்தார்கள். இது இலங்கைக்கு வேணுங்கிற செய்தியை சேர்த்தது. இந்த சமயத்தில் இலங்கையிடமிருந்து ஒரு மாதிரியான ஒப்புதல் சமிக்கை இந்திய அரசாங்கத்திற்கு கிடைத்த சமயத்தில் தான் சிதம்பரம் அவர்கள் கருணாநிதியை சந்திக்கிறார். சிதம்பரம் அவர்களுக்கு நிதியமைச்சராக மாறுவதற்கு முன்பாக கருணாநிதி சந்தித்து டெசோ மாநாட்டில் அந்த தீர்மானம் கிடையாது என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு நமக்கானது அல்ல, அது இலங்கை அரசாங்கத்திற்காக கொடுக்கக்கூடிய சமிக்கையாக மாறுகிறது. இது எல்லாம் சேர்ந்து இலங்கை அந்த செப்பா என்கின்ற அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இதனோட அடிப்படை. இது எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால் 2-3 வழிகள் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று என்னவென்றால், ஆகஸ்ட் 5ஆம் தேதி வைத்திருந்த டெசோ மாநாடு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நகர்த்துவதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் அங்கே இந்தியாவினுடைய வர்த்தக மந்திரியால், அமைச்சரால் இலங்கையிலே ஒரு இந்தியா ஷோ என்று சொல்லக்கூடிய இந்தியாவிற்கான கண்காட்சியினுடைய 108 நிறுவனங்கள் உள்ளடக்கிய முதலீட்டு கண்காட்சி இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஆகஸ்ட் 4, 5, 6ஆம் தேதியில் அந்த முதலீட்டு விழா அங்கு நடக்கிறது. செப்பாவிற்கான ஒப்பந்தத்திற்கான முகாந்திர பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கின்றன. அதன் காரணமாக டெசோ மாநாடு என்பது 12ஆம் தேதிக்கு மாற்றி வைக்கப்படுகிறது. இதுதான் இதனுடைய அடிப்படை. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, இதை எதற்காக ப. சிதம்பரம் செய்ய வேண்டும் என்றால், தனது தனிப்பட்ட நலன்கள், அவர் இங்கே கூடிய பெரு நிறுவனங்களில் அவர் முதலீடு செய்திருக்கிறார் என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே, இங்கே ஒருவர் நிதியமைச்சராக மாற வேண்டும் என்றால் அவருக்கு சில கம்பெனிகள் ஸ்பான்சர் செய்ய வேண்டும், சில கம்பெனிகள் அவரை முன்மொழிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது அவர்கள் மந்திரியாகக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் வைக்கக்கூடிய எவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு எந்த நிறுவனங்கள் பின்னால் இருந்து ஆதரவு தெரிவிக்கின்றன என்கின்றதன் அடிப்படையில் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த பதவி கிட்டுகிறது. அந்த அடிப்படையில் சிதம்பரத்திற்கு இந்த பதவி கிடைப்பதற்கான ஒரு ஆதரவை எந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இலங்கையினுடைய சந்தை தேவைப்படுகிறதோ அந்த நிறுவனங்களில் எல்லாம், குறிப்பாக ஏர்டெல் உள்ளிட்ட
அசோக் லேலண்ட் உள்ளிட்ட டிவிஎஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் இவருக்கான ஆதரவை வழங்கி இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இவர் நிதியமைச்சராக ஆகிறார். அதற்கு பதிலீடாக இலங்கையிலே இவர் முதலீடுகள் செய்வதற்கு மட்டுமல்லாமல் சந்தையை திறப்பதற்கான வேலைகளை ப. சிதம்பரம் அவர்கள் இந்திய பெரு வணிகங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இதே சமயத்தில் இலங்கையை இன்னொரு புறத்திலே மிரட்டுவது என்பதும் அதை சரி செய்வதற்குமாக இங்கே தமிழர்களை பயன்படுத்தி டெசோ மாநாட்டை நடத்துகிறார். இதுதான் இதனுடைய அடிப்படை. இந்த சூழலில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த சூழலில் தான் செம்மதனுடைய உண்ணாநிலை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது. இது மட்டுமல்லாமல் வேறு சில செய்திகளை நாம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று என்னவென்றால், இலங்கையினுடைய எந்த மாதிரியான ஒரு முதலீடுகள் நிகழப்போகிறது என்று பார்த்தால், ஒரு புறம் அந்த 2 சக்கர 4 சக்கர வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள், அது ஆட்டோ செக்டார்ஸ், ஆட்டோ மெஷினரி ஸ்பேர் பார்ட்ஸ், இதற்கான தொழிற்சாலைகளை உருவாக்கப் போகிறார்கள். இது வடக்கு கிழக்கு பகுதியில் நிகழ இருக்கின்றது. இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வேலையாக அல்லது முதலீடாக பார்க்கிறார்கள். இது மட்டுமல்ல, அதே பகுதியிலே கிழக்கு பகுதியிலே சம்பூர் அனல் மின் நிலையம் மையப்படுத்தப்படுகிறது. அவர் வைக்கின்ற கோரிக்கைகளும் என்னவென்றால் 1000 மெகாவாட் சம்பூர் அனல் மின் நிலையம் என்று சொல்கிறார்கள். அந்த சம்பூர் அந்த அனல் மின் நிலையத்தில் வரக்கூடிய மின்சாரத்தை இவர்கள் பயன்படுத்தி இந்த தொழிற்சாலைகள் வளரப்போகின்றன. இந்த தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்றுமதிகள் அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் செய்யப்போவதாகவும் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிக்கைகளும் வெளிவந்திருக்கின்றன. அதற்கான கட்டுரைகளும் அதற்கான செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட ஒரு வேலைகளை அங்கே செய்யக்கூடிய அதே சமயத்தில் இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை செய்வதற்கு தேவையான ஒரு ஸ்கில்டு லேபர், அதாவது படித்த இளைஞர்கள் வேலையாட்கள் தேவை என்பதற்காக அங்கே கல்வி நிறுவனங்களும் செல்ல வேண்டியிருக்கின்றது. அதற்காக கல்வி நிறுவனங்களாக இங்கு செல்வதற்காகத்தான் இங்கு இருக்கக்கூடிய SRM போன்ற நிறுவனங்கள் அங்கே செல்கின்றன. இவர்கள் இங்கே தமிழர்களை பயிற்றுவித்தவர்கள். இதே மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை பயிற்றுவிப்பதற்காக இங்கிருந்து அங்கு செல்கிறார்கள். இது இந்தியாவில் இருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நிகழ்கிறது. இது மட்டுமல்லாமல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ற செப்பாவிலே வேறு சில ஷரத்துகளும் இருக்கின்றன. அவர்கள் என்னவென்றால் உலக வர்த்தக மையத்தில் என்ன ஒப்புதல் போடப்பட்டதோ, எந்த வரையறைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில் வர்த்தக ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றன என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் குறிப்பாக அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக அவர் பார்ப்பது மருந்துகளை உற்பத்தி செய்வது, அதாவது மின்சக்தி உள்ளிட்ட ஏனைய பெட்ரோலிய சக்தி உள்ளிட்ட அதற்கான தொழிற்சாலை உருவாக்குவது. இது மட்டுமல்லாமல் இந்த துணி வகைகளை சார்ந்த அந்த நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். இதில் இன்னும் கவலைப்படக்கூடிய விஷயமாக இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தங்கள், எக்கனாமிக் கோஆபரேஷன் பகுதியாக அவர்கள் பார்ப்பது மீன் பிடித்துறையையும் அவர் பார்க்கிறார்கள், மீன் வளத்தையும் அவர் பார்க்கிறார்கள். இது நமக்கு கவலைக்குரிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. இதிலே மீன்வளத்துறை, எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த மின்சார ஆற்றல் உள்ளடக்கிய துறை, அல்லது துணிமணிகள் உள்ளடக்கிய டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துறை, இது மூன்றுமே நீங்கள் எடுத்து பார்த்தோமானால் மூன்றிலுமே நேரடியாக தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒன்று, தமிழக மீனவர்கள் இதிலே பாதிக்கப்பட போகிறார்கள். இது எந்த மாதிரியான ஒப்பந்தத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்பது தெரியவில்லை. 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரு வணிகத்தினுடைய நிறுவனங்களை கொண்டு வருவதாக இருக்கிறார்கள். இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்த்தால் அசோக் லேலண்ட் உள்ளிட்ட டிவிஎஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் அங்கே ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கொண்டு வரும் பொழுது அவை அனைத்துமே தமிழகத்தில் இருக்கக்கூடியவை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை அங்கே மாற்றுவதற்கான வேலைகள் நடக்கின்றன. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்க இருக்க புது அங்க ஒரு முதலீடுகளை செய்வதாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அங்கு நகர்த்தப்படுவதாகவும் இருக்கலாம். இதை எப்படியாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இன்னொரு பகுதியில் பார்த்தால் துணிமணிகள் ஏற்றுமதி, ஆடைகள் உள்ளிட்ட அந்த உற்பத்தியில இலங்கை மிக முக்கியமான ஒரு உற்பத்தி இடமாக இருக்கின்றது. அதையும் இங்கிருந்து தமிழர் பகுதிக்கு மாற்றுவதாக இருக்கிறார்கள். அப்படியானால் தமிழகத்தினுடைய திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏனைய தொழிற்சாலைகள் உள்ளிட்ட சென்னை உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய பெரும் உதிரி பாகங்களும் அங்கே நகர்த்தப்படுவதாக இருக்கின்றன. இந்த 2 வழியிலும் பார்த்தால் தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடிய சமூகமாகவும் ஒரு கூலி சமூகமாகவும் மாற்றுவதற்கான வேலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் தான் நீங்கள் டெசோவை பார்க்கும் பொழுது என்னவென்றால், அது
ஒரு சமுதாயத்தினுடைய கோரிக்கையில் இரண்டு இருக்கும். ஒன்று அரசியல் கோரிக்கை, இன்னொன்று சமூக கோரிக்கை. அரசியல் கோரிக்கை என்பது விடுதலை சார்ந்தது, அதனுடைய உரிமை சார்ந்தது. சமூக கோரிக்கை என்பது அவர் நலவாழ்வு, வாழ்வியல் உரிமைகளை சார்ந்தது. ஆக டெசோ என்பது தனித்தமிழீழம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பது என்றால் அது அரசியல் உரிமை சார்ந்தது. அந்த அரசியல் உரிமையை அவர்கள் தகர்த்தெறிகிறார்கள். அதற்கு பிறகு அது என்னவாக பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் தமிழீழ மக்கள் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வுரிமை மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழருடைய வாழ்வுரிமை மாநாடு என்று வைக்கும் பொழுது அரசியல் கோரிக்கை அகற்றப்பட்ட அது ஒரு சமூக கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதில் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் வாழ்வுரிமை என்பது என்னவென்றால் அங்குள்ள தமிழர்களுக்கு வேணுகின்ற அடிப்படை வசதிகள், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். இந்த அடிப்படை வசதிகள், வேலை வாய்ப்புகளை யார் கொடுக்க போகிறார்கள்? இந்தியாவிலிருந்து போகக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கின்றன, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப் போகின்றன. இதிலே அவர்கள் கூலிகளாக மாற்றப்பட வேண்டும். இது மட்டுமல்லாமல் அவர்கள் இவ்வளவு காலம் செய்து வந்திருந்த தொழிலை கைவிட்டு அவர்கள் இந்த கூலி ஆட்களாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் வாழ்வு உரிமையின் என்பதனுடைய அடிப்படை. இதைத்தான் மிக அழகாக திட்டமிட்டு இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைத்து செய்கின்றன. இதே சமயத்தில் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் விடுதலை புலிகளுடைய போராட்ட வரலாறு என்பது கடந்த காலமாக மாறிவிட்டது. நிதர்சனம் என்பது வேறாக இருக்கிறது. அது வறுமையும் பிணியும் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அரசியல் கோரிக்கைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம். அரசியல் கோரிக்கைகளை சிந்திக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அதை நினைவூட்டுபவர்களாக விடுதலை புலிகள் இருக்கிறார்கள். அது முடிந்து போன ஒரு கனவாக இருக்கிறது. அதன் ஆவி மட்டும்தான் இங்கே அலைந்து கொண்டிருக்கிறது. நிதர்சனத்திற்கு வாருங்கள், நீங்கள் வாழ்வுரிமையை பாருங்கள், உங்களோட மனித உரிமை பிரச்சனைகளை பார்த்துவிட்டு நீங்கள் அன்றாட வேலைக்கு பிழைக்கிற வழியை பாருங்கள் என்கின்றதற்கான அடிப்படை அறிவார்ந்த ஒரு சிந்தனையை உள்திணிக்கின்ற வேலையைத்தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வழியாக பேராசிரியர் மார்க்ஸ் போன்றவர்கள் மிக மிக நுணுக்கமாக செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அரசியல் என்பது இந்த பின்தளத்தில் தான், இந்த தளத்தில் தான் இயங்குகிறது. அது பேராசிரியர் மார்க்ஸாக இருந்தாலும் சரி, காலச்சுவடு எழுதக்கூடிய கண்ணன் அல்லது இதர எழுத்தாளராக இருந்தாலும் சரி, இருவருமே இந்த வேலையை வைக்கிறார்கள். ஆக தமிழர்களுடைய பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது பேராசிரியர் மார்க்ஸாக இருந்தாலும் சரி, காலச்சுவடு கண்ணனாக இருந்தாலும் சரி, அல்லது கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இவர்கள் மூவருமே வாழ்வுரிமை என்கின்றதை வேறு வேறு வடிவங்களில் பேசக்கூடியவர்களாகவும் அதற்கான ஒரு தளத்தை உருவாக்குபவர்களாகவும் செயல்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த வாழ்வுரிமை என்று வரும்பொழுது தான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் அங்கே வணிகங்கள் செய்ய முடியும். அந்த மக்கள் சந்தைகளாகவும் முடியும் அல்லது கூலிகளாகவும் மாற முடியும். இரண்டுமாகவும் மாற வேண்டும் என்கின்றதனுடைய மாபெரும் திட்டத்தினுடைய அடிப்படையாக இவர்கள் அமைகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சமயத்தில் நாம் வேறொன்றையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதனுடைய தரவுகள் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சில விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அது என்னவென்றால் அந்த கடந்த ஜூலை 25ஆம் தேதி ஒரு செய்தி வெளிவருகிறது. என்னவென்றால் இலங்கைக்கான அமெரிக்காவினுடைய தூதர் பட்ரிஷியா புட்னிஸ் என்பவர் அங்கே ஒரு தொழிற்சாலையை திறந்து வைக்கின்றார். அதன் அடிப்படையில் அவர் ஒரு வாசகத்தை முன்வைக்கிறார். அதாவது கடந்த 30 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட பகுதியிலே இங்கே மிக பெரும் வளர்ச்சியை நான் பார்க்கின்றேன். 3 ஆண்டுகளுக்கு முன் வந்ததை போல் இல்லாமல் இப்பொழுது ஒரு அமைதி நிகழ்வதாக திரும்பக்கூடிய ஒரு விஷயங்களையும் நான் பார்க்கின்றேன் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு அதாவது ஆயத்த ஆடைகள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை திறந்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த நிறுவனத்தினுடைய பெயர் ஈஸ்டர்ன் கார்மெண்ட் அலையன்ஸ் என்று சொல்கிறார்கள். அதில் 1000 ஆண்கள் பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் $11 மில்லியன் இதுவரை கொடுத்திருப்பதாகவும், இது மட்டுமல்லாமல் $26 மில்லியன் இனிமேலும் அங்கே கொண்டு வந்து சேர்ப்பதாகவும், அது பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அல்லது பிரைவேட் பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கே உரிய அந்த வடிவத்திலே அவர்கள் கிழக்கு பகுதியிலே கொண்டு வருகிறார்கள். அதாவது அமெரிக்காவை நம்ம இப்பொழுது எப்படியாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்று பார்த்தால், அவர்களும் இதை வர்த்தக பகுதியாக உபயோகப்படுத்திக் கொள்வதும், இந்த மக்களுக்கு வாழ்வுரிமை என்று வருவதன் மூலமாக இவர்களை சந்தையாகவும் இவர்களை ஒரு கூலி தொழிலாளர்கள் மாற்றுகின்ற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இதற்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் இந்தியாவும் செயல்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை ஏற்கனவே போர் முடிந்த பொழுது ஹாங்காங் வங்கியினுடைய தலைவர் குறிப்பிட்டதை போல, HSBCயோட தலைவர் குறிப்பிட்டதை போல, சீனாவிற்கு எப்படி ஹாங்காங்கோ அதே போல இந்தியாவிற்கு இலங்கை என்று சொன்னார்கள், அதைத்தான் இங்கும் சொல்கிறார்கள். இதை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு மூத்த பத்திரிகையாளர்
டிபிஎஸ் ஜெயராஜ் என்பவர் எழுதுகிறார். அவர் என்னவென்று சொல்கிறார் என்றால், இங்கு நடக்கக்கூடிய இலங்கையில் கொண்டு வரக்கூடிய ஒப்பந்தங்கள் என்பதோ அல்லது அதற்கான முதலீடுகள் என்பதோ அங்கு நிகழக்கூடிய அமைதி என்பதை பொறுத்தது அல்ல, மாறாக அரசாங்கத்தினுடைய உத்தரவாதத்தை பொறுத்தது என்றுதான் அவர் சொல்கிறார். அதுதான் நமக்கு கவலைக்குரிய விடயமாக மாறுகிறது. அதை நாம் வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அவர் என்ன எழுதுகிறார் என்றால், டுடே early Sri Lankan clearance for SEPA would boost investor confidence, not on peace and stability, but in the government's promises and processes. In the government's promises and processes, இதைத்தான் அவர்கள் முக்கியமாக பார்க்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் அவர்கள் செய்ய போவதாக சொல்கிறார்கள். இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதே சமயத்தில் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய தூதரின் வாயிலாக வரக்கூடிய அந்த வாசகம் நமக்கு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக ஐநாவினுடைய அந்த இலங்கைக்கான தூதர் அவர் சொல்கிறார், கிழக்கு பகுதி வடக்கு கிழக்கு பகுதியிலே மிக அழகான ஒரு வாய்ப்புகள் பெருக்கப்படுகின்றன. அந்த மக்கள் அங்கே வந்து வளர்ச்சி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்ப்பதற்கு சரியாக இருக்கிறது என்கின்ற தோரணையில் வெளியிட்ட இரண்டு வாரங்களுக்குள், அதாவது ஒரு கடந்த 10 நாட்களுக்குள் அவர் வெளியிட்ட அறிக்கை என்பது மிக மிக முக்கியமான அறிக்கை. இந்த அறிக்கையை தமிழர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், இந்த சமயத்தில் இப்படியான அறிக்கை வெளிவந்த உடனேயே சர்வதேச அளவிலே இதற்கான கடுமையான எதிர்ப்பை தமிழர்கள் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். அப்படியான ஒன்று நிகழவில்லை. ஆனால் அதற்காக நாம் இனிமேலும் காலம் தாமதித்துக் கொண்டில்லாமல் இந்த சிவந்தனுடைய போராட்டத்தின் போது அனைவருமே இணைந்து நின்று இந்த எதிர்ப்பை முன்வைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தினுடைய பின்னணியில் தான் நாங்கள் தொடர்ச்சியான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு நாடுகள் என்ன வகையான முதலீடுகள் அங்கே செய்ய போகின்றன என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டு வருகின்றோம். அங்கே மறுவாழ்வு என்பதும், அங்கே வாழ்வுரிமை என்பதும், அங்கே அந்த மக்களை கூலிகளாக மாற்றக்கூடிய வேலையில் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்வுரிமையில் நமக்கு மாற்று கருத்துக்கள் என்பது கிடையாது. ஆனால் வாழ்வுரிமை என்பது அரசியல் உரிமைகளோடு சேர்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும். அரசியல் உரிமைகளை மறுத்த வாழ்வுரிமை என்பது நமக்கு நம் கழுத்திலே மாற்றக்கூடிய சுருக்கு கயிறாக தான் மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பான தமிழர்களே, இந்த கணத்தில் தான் மே 17 இயக்கம் என்பது இவை அனைத்திற்கும் நிகழ்வதற்கு, தமிழர்களுக்கு இந்த அநீதி நிகழ்வதற்கு, போருக்கு பின்பும் இந்த அநீதி நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது ஐநாவினுடைய செயலற்ற தன்மை என்பது மட்டுமல்லாமல் அது இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதற்கான ஆதாரங்களை நாங்கள் இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஐநா இதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 2009 போரின் பொழுதே அங்கிருந்த மக்களை காக்க தவறிய ஐநா அதற்கு பிறகும் செயலாற்ற மறுத்து வருகிறது. இதற்கு பிறகும் அங்கே சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் சொல்லியிருக்கிறது 14,000க்கும் மேற்பட்ட தமிழர்களை காணவில்லை என்று சொல்லியிருக்கிறது. அதையும் பற்றி ஐநாவிலிருந்து இந்த அறிக்கையும் அதற்கான செயல்பாடும் வரவில்லை என்கின்ற பொழுது நமது குற்றச்சாட்டு ஐநாவை நோக்கித்தான் நகர்கிறது. ஆகவே எங்களுடைய நெருக்கடியை ஐநாவிற்கு தரக்கூடிய வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே ஐநாவை நோக்கி எங்களது கேள்விகள் நீளும். இந்த சமயத்திலே சிவந்தனுடைய போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அதே காலகட்டத்திலே வேறு எந்த நாட்டினுடைய கொடியையும் கையில் ஏந்தாமல், ஏனென்றால் எந்த நாடும் நமக்கு துணையாக நிற்கவில்லை என்பதை நாம் உணர்த்த வேண்டியிருக்கக்கூடிய அதே சமயத்திலே தமிழீழத்தினுடைய கொடியை தூக்கி உயர்த்தி பிடித்துக் கொண்டு சர்வதேச சமூகத்தை நோக்கி கேள்வியை நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒலிம்பிக் அந்த போராட்ட அந்த நிகழ்வின் பொழுது சிவந்தனுடைய போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களாக நாம் திரண்டு, அங்கே 50,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் திரண்டு நிற்கும் பொழுது இந்த சதிகளை நோக்கி நாம் விரல்களை நீட்ட முடியும் என்பதை நாங்கள் மிக உறுதியாக நம்புகின்றோம். மே 17 இயக்கம் இதை எங்களால் ஆன அளவிற்கான போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் கொள்ளப் போகின்றோம். இது மட்டுமல்லாமல் இந்த பொருளாதார சதிகளை அம்பலப்படுத்துவதற்கான போராட்டங்களையும் இதை உடைப்பதற்கான வேலைகளையும் மே 17 இயக்கம் மிக ஆழமாகவும் விரிவாகவும் செய்ய இருக்கின்றது என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இந்த போராட்டத்திலே நமது 2ஆம் கட்ட போருக்கு பிறகான 2ஆம் கட்ட போராட்டத்திலே நீங்களும் இணைந்து கொண்டு ஒரு கூர்மையான அரசியலின் அடிப்படையிலே
முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். சிவந்தனுடைய உண்ணாநிலை போராட்டத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும். இலங்கை அரசையும் சிங்கள பேரினவாதத்தையும் வீழ்த்தக்கூடிய அதே நேரத்திலே இந்திய தேசியத்தினுடைய அந்த கோர பிடிகளில் இருந்து தமிழருடைய விடுதலை என்பதை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்கான கடமை நமக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் உங்களிடத்தில் சொல்லி, நாம் ஒன்றிணைவோம், நாம் வெல்வோம். தமிழீழம் என்பதை வெல்லும் வரை நமது போராட்டம் ஓயப்போவதில்லை. நன்றி, வணக்கம்.